அடித்து எழுப்புகிற கழுதை போல செட்டைகள் அடித்து எழுப்பும்படியாக ஆமென் நேர்மையாய் நீங்கள் உயர்த்தப்படும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த வருஷத்துல நாம் பலன் அடைகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் எப்படியெல்லாம் நமக்கு பலன் தருகிறார்? நம்முடைய ஆவியில பலன் தருகிறார், நம்முடைய ஆத்மாவில பலன் தருகிறார், நம்முடைய சரீரத்தில பலன் தருகிறார். ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பலப்படுத்திய வாழ்க்கையாக கர்த்தர் இந்த வருஷத்திலே வைப்பார். ஆமென். ஒரு பலப்படுத்திய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பார். இந்த சகோதரியா அப்படி ஜெபிக்கிறாங்க, இந்த சகோதரி ஜெபம் பண்ணா சுகம் நடக்குது, இந்த இவங்க ஜெபனால ஓடுவாங்களே, இவங்களா இன்றைக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க என்று நான் சும்மா சொல்லல, கர்த்தருடைய ஆவியானவருடைய தயவால சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? ஆமென். ஆத்துமாவில பலனை கர்த்தர் தருவார். சங்கீதம் 138:3 நாம் வாசிக்கிறபடி, நான் சோர்ந்து போன பொழுது, நான் தயங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் என் ஆத்மாவில பலன் தந்தார். ஆமென். என் ஆத்மாவில பலன் தந்து என்னை தேற்றினி. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஆத்மாவிலே பலன் தந்து நம்மை தேற்றி, ஆமென், நம்முடைய முகத்தை மற்றவர்களுக்கு முன்பாக நிமிர்ந்த முகமாக, தலைமுடிந்த முகத்தை நிமிர்ந்து நிற்கிற முகமாக கர்த்தர் மாற்றுவாரா? சரீரத்திலும் இதுவரையில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளையும் கர்த்தர் எடுத்துக்கொண்டு சரீரத்தில் புது பலனை கர்த்தர் இந்த வருஷத்துல தருவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு அலையில சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தர் எப்படி பலப்படுத்துவாரா? அதற்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. எப்படி பலப்படுத்துவாரா? கழுகை போல. ஆமென். அதனாலதான் கழுகு படம் போட்டிருக்கு. கழுகை போல கர்த்தர் நம்மை செட்டைகள் அடித்து எழும்ப செய்வாரா? ஆமென். கழுகு கிட்ட இருக்கக்கூடிய சில குணாதிசயங்களை வைத்து கர்த்தர் நம்மை எப்படி பலப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். கழுகுக்கு இருக்கக்கூடிய குணம் எல்லா பறவையோடும் அது சேர்ந்திருக்க. அது என்ன அவசியம்? தனித்து இருக்கும். கழுகு கழுவோட தான் சேரும், மற்ற பறவைகளோடு கூட அது சேராது. வீடியோ கிளிப் ரெடியாப்பா? ரெடியா வச்சிருக்க. பிரித்து எடுத்து பாருங்க, வீடியோ கிளிப்ப பாருங்க. ஆமென். கழுகு பாருங்க, அது தனியாக இருக்கு. அந்த புறாக்கள் எல்லாம் பறந்து வருது, ஆனாலும் அந்த புறாக்களோடு கழுகு சேரவே சேராது. கழுகு இருக்கிற குணம் என்ன? தனித்தன்மை. அவன் பாருங்க, கழுகு கழுவோட தான் சேரும், மற்ற பறவைகளோடு கூட அது சேராது. அது அதனுடைய செப்பரேஷன், அது பிரித்தெடுக்கப்பட்ட அது தனித்தன்மையை அது காப்பாற்றிக்கொள்ளும். பிரித்தெடுக்கப்பட்டது அப்படி பிரித்துதான் இருக்கும், மற்றதோடு கூட சேர. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிற, உங்களுக்கு ஒரு தனித்தன்மையை கொடுத்து பிரித்து வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். எண்ணாமங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எண்ணாகமம் 23:9. ஆமென். பாருங்க, பிழையாம் இஸ்ரவேலை குறித்து சொல்லும்போது யாராவது வாசிக்க ஒருத்தங்க கொஞ்சம் மயக்க கொடுங்க. பார்க்கிறேன், அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். மத்தோடு ஒன்று கிடையாது. அந்த ஜனங்கள் எந்த ஜனங்கள்? எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள், இப்ப வனாந்தரத்துல இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனித்து வாசமாய் இருப்பார்கள். எல்லாரையும் போலதான் நானு, என்ன அது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. கர்த்தர் பிரித்தெடுத்தா அந்த பிள்ளைகள் மேன்மையான பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு ஒப்பானவங்க யாரும் கிடையாது. ஆமென். உலகத்துல பணம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், ஆனாலும் இயேசுடைய பிள்ளைக்கு ஈடு இணை ஒருத்தருமே கிடையாது. ஹல்லேலூயா. யாரு இயேசுடைய பிள்ளைக்கு ஈடு இணையா இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவங்க
அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், அவருக்காக வாழும்படியாக கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். வாசிக்கலாம் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஒருவர் வாசிங்க. 26ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்கும்படியாக மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். எல்லாரையும் போல நீங்க இல்லமா, எல்லாரையும் போல நீங்க இல்லையா. நீங்க கர்த்தரால விசேஷமாய் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. மற்றவங்க பார்ப்பாங்க, மற்றவங்க சொல்லுவாங்க, நான் இதுவும் எனக்கு வேணும், அதுவும் எனக்கு வேணும். ஆனா கர்த்தருடைய பிள்ளை அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஆமென். எனக்கு இயேசுவை பற்றி தெரியும், நான் இயேசுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆமென். இயேசு யாருன்னு எனக்கு தெரியும். அவர் 10ஓட 1 கிடையாது, மற்றவங்களை போல கிடையாது. இயேசு மாத்திரம் எவ்வளவு பெரியவர், இயேசு மாத்திரம் எவ்வளவு உண்மையானவர், இயேசு மாத்திரம் எப்படி ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார், இயேசு எப்படி தனக்காக என்னை வேறு பிரித்திருக்கிறார், என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன எப்படி வேறு பிரித்திருக்கிறார். அவருக்காக வாழும்படியா, அவருக்காக நிற்கும்படியா, அவருடைய சமூகத்துல காத்திருக்கும்படியா, அவருடைய முகத்தை தரிசிக்கும்படியா, அவர் பேசுகிறதை கேட்கும்படியா, என்னுடைய புதிய ஸ்தோத்திரங்களை, என்னுடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் என்னை மற்றவர்களை விட வேறு பிரித்திருக்கிறார். அதை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்ப்போம். ஓடுகிற தேசத்தை போல இந்த உலகத்தின் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை, இந்த உலக வாழ்க்கை நான் குடிக்கும் போது சந்தோஷமாக சமாதானமாக நான் பரலோகத்துல என் அப்பாவை முகமுகமாய் சந்திப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்க்கைக்காக கர்த்தர் என்னை வேறு பிரித்திருக்கிறார். 26ஆம் வசனத்தை வாசிக்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவர்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. ஆமென். நம்மெல்லாம் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்படிக்கு அவர் என்ன செய்திருக்கிறாரா? நம்மை பிரித்தெடுத்திருக்கிறாரா? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. கழுக பார்த்தோம், கழுகு என்ன செய்யுது? எல்லா பறவை போல நானும் தான் அப்படின்னு அது இல்லை. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாம் போலதான் நம்ம அப்படின்னு. அதெல்லாம் மற்றவங்கெல்லாம் ஏமாத்துவாங்க. அரசியல்வாதிகளும் என்ன சினிமாக்காரங்களும் நம்மளை அப்படியே மயக்கலாம். எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி ஏமாத்துவான். எல்லாரும் பொய்யும் புறாடு இருந்தாங்க. எல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் பரிசுத்தமாய் இருக்கும்படி நம்ம அழைத்திருக்கிறார். ஆமென். அவருக்காக நம்ம ஜனங்களை விட்டு கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கழுகு எப்படி தன்னுடைய தனித்துவன்மையை காத்துக் கொள்ளுதோ அதே போல இந்த வருஷத்துல அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளை தனித்துவத்தை காத்துக் கொள்ளணும். ஆமென். நானு அங்க போய் படையில போடுறாங்க, நானும் போய் படையில போடுறேன், அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. இயேசுக்காக பிரித்தெடுக்கப்பட்டோம். இயேசுக்காக வாழும்படியாக கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். என்னுடைய சொந்த ரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை மீட்டு எடுத்து அவரோடு கூட நிற்கும்படியாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஆமென். என் நேசர் எனக்குரியவர், என் நேசருக்குரியவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து கழுகுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷ குணம் என்னன்னு நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோ கிளிப்ப போடுமா? ஆமென். கழுகுக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்வை, விஷன், ஒரு தரிசன பார்வை பாருங்க. எவ்வளவு பிரகாசம் பாருங்க. அந்த கழுகு கவனித்து பாருங்க. பாருங்க, தூரமா இருந்து வருது. இந்த கழுகு தூரமா இருந்து வந்து என்ன செய்து பாருங்க. பாத்தீங்களா? எவ்வளவு தூரம் இருந்து வந்து
குறி பார்த்து கரெக்டா அந்த பார்வையை வந்து வேற எங்கேயும் விடவே மாட்டேங்குது. கழுகுக்கு 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வருமா. கழனிக்குள்ளேயோ பட்டணத்திலேயோ ஒரு இறைய பார்த்துட்டா எப்படி வருமா, 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பறந்து வந்து கரெக்டா அடிச்சு போகும். எவ்வளவு ஷார்ப்பா தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய மீனாக அடிக்கிறது பாருங்க. அதனுடைய பார்வையை பார்க்க எங்கேயாவது சிதற விடுதா? இல்ல, சிதறவே விடல. பாத்தீங்களா, கரெக்டா இருக்கு பாருங்க. அதே போலதான் நம்ம என்ன செய்யணுமா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பிரகாசமான மனக்கண்களை நம்ம பெற்றிருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். வாசிக்கலாம். நமக்குள்ள எப்படிப்பட்ட வேணும், எப்படிப்பட்ட கண்கள் வேணும்? பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு உண்டாகும்படியா, பார்வை உண்டாகும்படியா, ஆவிக்குரிய பார்வை நமக்கு பிரகாசமா இருக்கணும். அல்லேலூயா. வாசிக்கலாம். அத எடுத்துட்டீங்களா? இல்ல நானே வாசிக்கட்டுமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மனக்கண்கள் வேணும், பிரகாசமான மனக்கண்கள் வேணும். அது கழுகுடைய பார்வை எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. அத போல இந்த வருஷத்துல போராட்டத்தையே பார்த்து கொண்டிருக்காங்க, பிரச்சனையே பார்த்து கொண்டிருக்காங்க. தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நம்ம அறிந்து கொள்ளணும். கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு பெருசு, அவருடைய மேன்மை எவ்வளவு பெருசு, அவருடைய மகத்துவம் எவ்வளவு உயர்ந்தது, இதை காணும்படியான பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு வேண்டுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே, இந்த பிக்சரை போடுங்கப்பா. 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 2 சரி இதவே சொல்லிடுறேன். முதல்ல அதுக்கு முன்பாக சொல்றேன். 6ஆம் புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசித்தோம்னா, அந்த 21ஆம் வசனத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அந்த படத்துல பாருங்க, ஆகார் வனாந்தரத்துல பிரயாணம் போய் கொண்டு இருக்கும் போது தன்னுடைய மகனாகிய இஸ்மவேல் தண்ணீர் கிடைக்காம தாகத்துல செத்து கொண்டிருக்கிறதை நான் எப்படி பார்த்தேன், மகன் செத்து போகிறது, தாகத்துல செத்து போகிறத நான் எப்படி பார்ப்பேன் என்று சொல்லி அவள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறான். அப்பொழுது என்ன நடந்ததா ஏன் வசனம் சொல்லுது, அதே ஆதியாகம புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்தார். ஆகாருடைய கண்களை திறந்த உடனே அங்கே இருக்கிற ஒரு துறவை கண்டு அந்த துறவில இருக்கிற தண்ணீரை கொண்டு தன்னுடைய மகனாகிய இஸ்மவேலுக்கு கொடுத்த போது இஸ்மவேல் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்தார். ஆமென். இதுதான் கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டாம். அதுக்கு இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். அடுத்த படம் பார்ப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல நாம ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சீரிய ராஜா எலிசாவை பிடிக்கும்படியாக ராணுவத்தை அனுப்புகிறார். எலிசா தீர்க்கதரிசி இருந்த அந்த இடத்தை சுற்றிலும் சீரிய ராணுவம் முழுதுமா அந்த குதிரைகளும் ராணுவங்களும் வந்து இவங்க நைட்டு தூக்கிட்டு இருக்கிறாங்க. எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசியும் தூக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியல. சீரிய ராணுவம் அந்த ராத்திரியா வந்து எலிசாவை சுற்றி, எலிசா இருந்த இடத்தை சுற்றி, வீட்டை சுற்றிலும் வந்து நிக்குது. காலையில எலிசாவுடைய வேலைக்காரன் கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தா எங்கும் பார்த்தாலும் ராணுவம், பயங்கரமான சீரிய ராணுவம் வந்து நிக்குது. உடனே அவன் பயந்து போய் ஓடி போய் தன்னுடைய எஜமானாக எலிசாவிடத்துல சொல்றான், எஜமானே, சீரிய ராணுவம் நம்மை பிடிக்க முடியாது, நம்மை சுற்றிலும் வந்து நிற்கிறான். உடனே எலிசா சொல்றாரு, பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி அந்த இடத்துல எலிசா வேலைக்காரனுடைய கண்களை திறந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல கேட்ட பொழுது வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார்.
சுற்றிலும் பொழுது பார்க்கிறான் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அவர்களுக்காக பரலோகத்தில் இறங்கி வந்து அவர்களை சூழ நிற்கிறதை அவன் பார்க்கிறான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ரெண்டு விதமான பார்வை இருக்கு. ஒரு பார்வை எல்லா மனுஷரும் பார்க்கிறது போல இந்த உலக பிரகாரமான பார்வை, என்ன அந்த பார்வைய இல்ல. கர்த்தர் கண்களை திறந்தார். வேதம் சொல்லுது, எலிசாவுடைய வேலைக்காரனாகிய கேயாசியினுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். ஆமென். கர்த்தர் கண்களை திறந்த போது அவர்கள் சுற்றிலும் சீரிய ராணுவத்தை விட பல மடங்காக அக்கினிமயமான குதிரைகள் ராணுவங்கள் அவர்கள் சுற்றிலும் இருப்பதை ஆமென் கேயாசி எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்தான். அதே போலதான் ஆகார், ஐயோ என் மகன் சாக போகிறானே, நான் என்ன செய்வேன் என்று அவன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்தார். உடனே அங்கே இறந்த துறவை அவள் பார்க்க முடிந்தது. ஆமென். நாமும் கூட இப்படியாக கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும். வேதத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 119 சங்கீதம் 18 வசனத்துல நாம் வாசிக்கிறபடி ஒரு வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும் என்று சொல்லணும். ஆமென். வேதத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்களை நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை பார்க்கணும். உலகத்துல மற்றவங்க ஒருவேளை உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், உங்களுக்கு எதிராக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கலாம், போராட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனா ஒன்றை தெரிந்து கொள்ளணும், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென். இந்த உலகத்துல அவங்களோடு கூட இருக்கிறது உலகப்பரமாகிய பலன். ஆனா நமக்கு கூட இருக்கிறதோ பரலோகத்தினுடைய பலன், பரலோகத்தினுடைய சேனையை கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். எபிரேயர் 12, ஆகையால் இவ்வளவு வேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க விசுவாசத்தை துவங்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய அவரையே, ஆகையால் வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். யாரை நோக்கி ஓடுறது? உலகத்துல இயேசுவை நோக்கி ஓடணும். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கண்கள் எல்லாம் இயேசு மேலேயே வச்சிருக்கணும். நம்ம பார்க்கிறதெல்லாம் இயேசு மேலேயே வைக்கணும். அப்பதான் பாரமா இருக்கிறது நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நம்ம தள்ளி விட்டு நம்ம அழைத்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒரு நாள் நம்ம அவரை பார்ப்போம். அவர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். நான் யார் முன்னாலும் வெட்டப்பட்டு போக என்னை விடாத தெய்வம் என் கூட இருக்கிறாரு. அவரையே நம்ம கண்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளணும். ஆமென். நம்ம இப்படியா கழுவினுடைய பார்வையை போல அந்த தரிசனம் உள்ள ஒரு பார்வை, ஆமென், விசேஷித்த பார்வை, பிரகாசமான மனக்கண்களோடு கூட இந்த வருஷத்துல நாம் எழுப கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அடுத்து மூன்றாவது காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கழுவுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் பயமின்மை. பயப்படவே பயப்படாது. கழுகு என்ன செய்யாது? பாருங்க என்ன செய்யணும். ஒரு விஷ பாம்பு போகுது, இந்த விஷ பாம்பை பார்க்கறது பாருங்க. இந்த கழுகு அது பாம்பாச்சு, கொடிய விஷமான பாம்பாச்சு பாருங்க, தூக்கிடுச்சு. தூக்கி அந்த பாம்பு ஒரு வழி பண்ணிட்டு பாருங்க. அடுத்து ஒரு நரி போகுது, அருகே பார்க்கலாம், சும்மா விடுதா பாருங்க, ஒரே தூக்கி போட்டு அடிச்சு பாத்தீங்களா பாருங்க. அதாவது அது என்ன தப்பிக்க முடியுதா? எனக்கு பாம்பாச்சு அப்படின்னு கொஞ்சமா பயப்படுதா? இன்னும் பாத்தீங்கன்னா சிறுத்தை குட்டி தூக்கிட்டு ஓடி போயிருது, சிங்க குட்டியே தூக்கிட்டு ஓடி பறந்துருது. எதுக்கு அது பயப்படாது? ஏன் பயப்பட மாட்டேங்குது? பயமில்லாத ஒரு பலத்தை. இதே போல கர்த்தர் உலகத்துல இருக்கிற நாட்களில பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மோடு கூட இருக்கிற நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். எடுத்து போட்டீங்களா? படத்தை போடுங்க. படம். ஹல்லேலூயா.
பாருங்க, அவன் வழியில ஒரு சிங்கம் திராட்சை தோட்டங்களுக்கு திம்னாத்துக்கு போகிற வழியில திராட்சை தோட்டங்களுக்கு நடுவே ஒரு சிங்கம் வந்தது. ஒரு பாலசிங்கம், சாதாரண சிங்கம் இல்ல, பாலசிங்கம் என்றால் ஆலிவ பிராயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கம். ஒரு கலட்டி சிங்கம் கிடையாது, இல்ல சின்ன குட்டி சிங்கம் கிடையாது, பாலசிங்கம். பாலசிங்கம் எதிர்பட்டது. சிங்கம் எதிர்பட்ட உடனே கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனின் மேல இறங்கி வந்தார். அவன் உடனே ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவதை போல சிங்கத்தின் மேல பாய்ந்து அதை கிழித்து போனான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பலத்தினால நம்ம பயம் இல்லாம இருப்போம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை நாம் இப்படிதான் வாசிக்கிறோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாட்டை பாடுவோமா? ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து உச்சமா பாடி பாப்பா. எல்லாம் கொஞ்சம் நடக்கலாமா? நடந்து செல்லுவேன். சாத்தாய் தர வலிமை சிறகு மாற்றாய் சாத்தாய் தர வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
பாம்பை பயம் இல்லாம தூக்கு. நீ கொஞ்ச நேரம் போட்டிருக்கலாம். இந்த பாம்பு அதை கொட்ட எவ்வளவு ட்ரை பண்ணுது, அதை கண்டுக்கவே மாட்டேங்குது. அடுத்து ஒரு நாய். பாம்பு போலதான் சத்துருவானவன் நம்ம விரோதமா இருந்தாலும் சத்துரு மேல நம்ம பாம்பின் மேல நடந்து செல்லும்படியாக நூற்றா 10:19 இப்படியாக வாசிக்கிறோம். சர்ப்பங்களின் தேவைகளையும் சத்துருடைய சகல வல்லமை நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டேன். வருஷத்துல நீங்க பலன் அடைந்து இதுவரைக்கும் பிசாசானவன் உங்களை அமைக்கிட்டு இருந்தா இந்த வருஷத்துல நீங்க என்ன செய்வீங்க? அவனை நீங்க மிதிக்க போகிறீங்க. இதுவரைக்கும் உங்க குடும்பத்தை, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைய, இதுவரைக்கும் உங்க பிள்ளைகளை சேதப்படுத்தி கொண்டிருந்த பிசாஸ், உங்களை கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருந்த பிசாஸ், போராடி கொண்டிருக்கபடியாக வைத்த பிசாஸ், அந்த பிசாச நீங்க மிதிக்கும்படியாக கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு வசனம் இப்போது எனக்கு ஞாபகம் வருது, அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இதுவரையிலும் நீங்க குடி என்று சொல்லி உங்களை தரையும் வீதியுமா மாற்றின சத்துருவை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக குடியும்படியாக செய்வாராக. கட்டி கர்த்தரை வருஷத்துல நீங்க பலனடையா பாருங்க, பலனடையா பாருங்க. கர்த்தருடைய பலங்களை எழுப்பி நின்று ஆமென். சீயோனே தூசியை உதறிவிட்டு எழும்பு, உன் கழுத்துல இருக்கக்கூடிய கட்டுக்களை அவிழ்த்து விடு. ஆமென். துஷ்டனும் அசுத்தனும் இனி உன்னிடத்திற்கு வரப்போவதில்லை. இதுவரைக்கும் எத்தனையோ பயங்கள், இதுவரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள், இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள். பயப்படாது, பயப்படாது. ஏசாயா புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லுது, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. ஆமென். எருசலேமை வீட்டில் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தெரித்துக் கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்தில் வருவதில்லை. அப்படிப்பட்ட போராட்டங்கள் இந்த வருஷத்தோடு கூட முடிய போகுது. நீங்க இதற்கு ஒரு முடிவுகள் வரப்போகிறது இல்லை. நீங்க பலப்பட்டு உங்க கண்களுக்கு முன்பாக சத்துரு புறப்பட்டு பயந்து ஓடுகிறது, உங்கள் கண்கள் பார்க்கபடியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த கிளிப்பை ரெடி பண்ணுங்கப்பா. ஆமென். அந்த ஏற்காது பார்க்கலாம், இதை பார்க்கலாம். கழுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் உறுதி. ஆமென். எந்த சூழ்நிலை உறுதியாக பாருங்க. மழை பெய்யுது, மற்ற காக்கா குருவி எல்லாம் அந்த மழையில ஒரு ஓரமா போய் ஒடுங்கிட்டு உட்காந்துருக்கு. ஆனா இந்த கழுகு மட்டும் பாருங்க, மழை மேலத்துக்கு மேல பறந்துட்டு இருக்கு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. புயல் வந்தாலும் கூட கழுகு உறுதியா இருக்கும். அது ஐயோ புயல் வருது அப்படின்னு பயப்படாது. அந்த புயல் காற்றையே பயன்படுத்தி, புயல் வீசுகிற அந்த காற்றையே பயன்படுத்தி மேகங்களுக்கு மேலாக இப்படி பறக்க ஆரம்பிச்சுதான். ஆமென். அதுக்கு இருக்கக்கூடிய உறுதியை பாருங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களுக்கு மேலா பார்க்கக்கூடியவர்களாக கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென். ஒருபோதும் போராட்டங்கள் நமக்கு மேல இருக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, எந்த போராட்டமும் உனக்கு மேல இருக்கக்கூடாது. எல்லா போராட்டங்களுக்கு மேல நீ எழுதி சட்டைகள் அழித்து உயரை பறக்கும்படியாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, உறுதியை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. பேதுருவை பற்றி கர்த்தர் சொல்லும் போது இப்படியா சொன்னாரு, சீமோனே சீமோனே, நீ சீமோன். சீமோனா என்ன அர்த்தம்னா நாணல், ஆற்றில் அசைவாடுகிற நாணல்.
காற்று இந்த பக்கம் அடிச்சா இந்த பக்கம் வளையும், இன்னொரு பக்கம் அடிச்சா அந்த பக்கம் வளையும். ஆனா கர்த்தர் சீமோன நானே போல எல்லாரும் போற வழியில நான் போறேன், எல்லாரையும் போல நானு அப்படி இல்ல. கர்த்தர் அந்த சீமோனை எப்படியா மாற்றினாரு? பேதுருவா மாற்றினாரு. பேதுருன்னா கற்பாறை என்ற அர்த்தம். ஆமென். கர்த்தர் நம்மையும் கூட அப்படியே எல்லாரோடையும் சேர்த்து, நானும் அப்படித்தான், எல்லாரும் பயப்படுறாங்க நானும் பயப்படுவேன், எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க நானும் இருப்பேன், அப்படி இல்ல. உறுதிய கர்த்தர் கொடுக்கிறது. ஆமென். நான் சோர்ந்து போக மாட்டேன், எல்லாரையும் போல நான் கிடையாது. நான் இன்றைக்கு சீமோனை போல காற்றடிக்கிற பக்கம் வளைகிற அந்த நாளில் அல்ல. நான் கர்த்தருக்காக எப்பொழுதும் உறுதியாக இருக்கிற பேதுருவா இருக்கிறேன், கற்பாறையா இருக்கிறேன். கரங்களை கர்த்தரை வளைந்து கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலுடைய வாழ்க்கை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தானியேலின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தானியேல் 30 நாட்கள் ராஜாவை மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஆனா 30 நாட்கள்ல தேவனை நோக்கி பார்த்து வேற யாரிடத்துல கடவுளிடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று தானியேலுடைய எதிரிகள் ராஜாவிடத்துல ஒரு தாக்கீது பண்ணி அதை சட்டமாக்கினார்கள். இப்படியெல்லாம் அப்படி அவங்க சட்டம் ஆக்கியிருக்கிறாங்க. அந்த சட்டத்தை மீறுபவர்களுக்கு தண்டனை சிங்கங்களுக்கு இரையாக்கப்படும், சிங்க கவிக்குள்ள போட்டுரும். இதுதான் அந்த சட்டம். இதை அறிந்து கூட தானியேல் என்ன செய்தானா, தன்னுடைய வழக்கத்தின்படியே 3 நேரம் அந்த அடிமைப்பட்டிருந்த அந்த தேசத்துல எருசலேமுக்கு நேராக நின்று, இந்த படத்தை போடுங்கப்பா, எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து வைத்து ஒழிச்சுட்டு ஜெபம் பண்ணல. ஐயோ இப்படி சட்டம் இருக்கு, நம்மளை யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க, பயப்படவே இல்லை. உறுதியா இருந்தார், தன்னுடைய ஜெபத்துல உறுதியா இருந்தார், அவரு தானியேல் ஜன்னலை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராக எல்லாரும் பார்க்கிறபடி முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி 3 வேளையை ஜெபம் பண்ணினாரு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாமளும் கூட தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ரோமர் 12:12, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். எதுல உறுதியா தரித்திருக்கணும்? உறுதியா இருக்கணும். நம்ம ஜெபத்துல உறுதியா இருக்கணும். ஜெபத்தை மட்டும் எந்த காலத்திலும் விட்டுறக்கூடாது. ஆமென். நீங்க ஜெபம் பண்ண வீட்டுல பிரச்சனை வருது, இந்த வீட்டுக்காரர் ஒரு மாதிரி பேசுறாரு, வீட்டுல போராட்டம் வருது அப்படின்னா அவனை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஜெபத்துல வல்லமை இருக்குன்னு அர்த்தம். ஆமென். அதனாலதான் பிரச்சனை வருது. ஏன்? உன் வல்லமை உள்ள ஜெபத்தை நீ தொடரக்கூடாதுன்னு சத்துரு பிரச்சனை பண்றான், சத்துரு தந்திரம் பண்றான். ஒரு காலம் ஜெபத்தை விடவே கூடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புது வருடத்துல நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். ஜெபத்துல உறுதியா இருக்கணும். ஜெப நேரத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல வைக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளை நாம இருக்கும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நான் வாசிக்கிறோம் யூதாவின் புஸ்தகத்துல 20ஆம் வசனத்துல நம்ம இப்படியா வாசிக்கிறோம், ஹல்லேலூயா, நீங்களோ பிரியமான ஆமென், உங்களை விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. எதுல நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளணும்? விசுவாசத்தின் மேல். உங்க விசுவாசத்தின் மேல. உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? மகா பரிசுத்தமான விசுவாசம். ஹல்லேலூயா. சாதாரண விசுவாசம் கிடையாது. சும்மா ஒரு விசுவாசி சொல்லிட்டு இருக்காதீங்க, நான் விசுவாசி, நான் ஏசப்பா பிள்ளை, ஏதோ ஒரு விசுவாசி அப்படி பேசிட்டு இருக்க கூடாது. உங்க விசுவாசம் சாதாரண விசுவாசம் கிடையாது, மலைகளை பெருக்கத்தக்கதான விசுவாசம். ஆமென். உங்க விசுவாசம் சாதாரண விசுவாசம் கிடையாது, மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த ஒரு விசுவாசத்துக்குள்ளே விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, ஆமென், உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் துணை செய்வதற்கு எப்போதும் கூட இருக்கிறார், நமக்குள்ளே வாழ்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர் நல்ல போதகர்,
நல்லா நடத்துகிறார், ஜெபத்துல நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெறாத பிள்ளைங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இந்த வருஷத்துல நான் எப்படியாவது பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு கேளு. ஒருவேளை இதுவரைக்கும் உங்க ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னா, ஆண்டவரே நான் ஜெபித்து பார்க்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில என்ன நிரப்பலையே ஆண்டவரே, சோர்ந்து சோர்ந்தே போகாதீங்க, ஜெபத்துல உறுதியா கிடைத்திருக்க. ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்குமானா இந்த வருஷத்துல அதை தூக்கி எரிந்து போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அளவில்லாமல் நிரப்புவார், உங்களை அக்கினியாய் மாற்றுவார், நலம் முடிந்தவர்களாக மாற்றுவார், பிடிக்கிறவர்களாக எழுப்புவார், கலைகளை போல உயர செவ்வ ஜீவியத்தில் வளர்கிறவர்களாக பறக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை வைப்பார். ஹல்லேலூயா. நல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அடுத்து எதுல நம்ம உறுதியா இருக்க வேண்டும்? 2 பேரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுங்க, வாசிக்கலாம். 2 பேரு. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். எதுல நீங்க உறுதியாக இருக்கணும்? உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. உங்க அழைப்பை நீங்க சரியா தெரிந்து கொள்ளுங்க. ஆமென். உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை நீங்க சரியா தெரிந்து கொள்ளுங்க. உங்க அழைப்புல நீங்க உறுதியா இருங்க. ஆமென். சகோதரர் ஆண்டவருக்கு என்ன அழைப்பு இருக்கு, அந்த அழைப்புல உறுதியா இருங்க. ஆமென். தூரத்துல இருக்கக்கூடிய பச்சையை பார்க்காதீங்க, அவங்கள போல நான் இருக்கணும்னு நினைக்காதீங்க. அப்ரோஸுக்கு என்ன அழைப்பு இருக்கு, தேவ சமூகத்துல நின்ற அந்த அழைப்பை அறிந்து கொண்டு அதுல உறுதியாய் தரித்தறீங்க. அந்த உங்களை ஊழியத்துல ஒவ்வொருவரையும் வல்லமையாய் பயன்படுத்துவாராக, உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். வல்லம் பொருந்தியவர்களை எழுப்புவீர்களாக. உங்களுடைய அழைப்பின் மேன்மை என்பது சாதாரணமானது கிடையாது. ஆமென். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் பரலோகம் உங்க சார்பில் நிற்குதுன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த ஒரு பாயிண்ட பார்ப்போம். கழுகை பற்றி. கழுகு என்ன செய்யுது? அடுத்த வீடியோ போடுங்கப்பா. அடுத்து என்ன செய்யுது பாருங்க. அதனுடைய குஞ்சுக்கு அது பறக்க சொல்லி கொடுக்குது பாருங்க. அது கீழே விழுகாம போய் தாங்கிக்கிறது, கீழே விழுந்துருமோன்னு. அது சின்னது படப்பட பறக்குது. பெரிய கழுகு பாருங்க தாங்குது, அது கூடயே இருக்கு பாருங்க. இது போல பயிற்றுவிக்குது. ஆமென். ஹல்லேலூயா. கழுகு என்ன செய்யுது? பயிற்றுவிக்குது. வாசிக்கலாம். உபாகமங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. அப்படின்னா என்ன? அது கூட்டை களைச்சு விட்டுட்டு செட்டைகளை விரித்து அது மேல அசைவாடி அவைகளை எடுத்து என்ன செய்யும்? தன் செட்டை மேல வைத்து அப்படியே விட்டுரும். இந்த பறவை, சின்ன பறவை என்ன செய்யும்? ஐயோ 2 ரெக்கை விரித்து அடிச்சு பறக்கும். கீழே விழுந்துடக்கூடாதுக்காக கீழே அந்த பறவை நிற்கும். ஆமென். அதே போலதான் கர்த்தர் என்ன செய்யறாரா? நம்மளை பயிற்றுவிக்கிறாரா? ஆமென். அக்னியை போல இருக்கக்கூடிய போராட்டங்களுக்குள்ள நம்ம போக விட்டு நம்மை கர்த்தர் பலவானாய் மாற்றுகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதுல நம்ம பயிற்சியை பெற்றுக் கொள்ளணும்? வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிறாங்க. கொஞ்சம் பொருள். அங்க ரோமர் 12ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். வேதத்துல புதிய ஏற்பாட்டில வரங்களை குறித்து சொல்லியிருக்கு. முதல்ல 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் என்று சொல்லியிருக்கு. அதுல 9 வரங்களை குறித்து சொல்லியிருக்கு. அதே போல எபேசியரின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல ஊழிய வரங்கள் என்று 5 வரங்களை சொல்லியிருக்கு. அதே போல இங்க ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரத்துல கிருபையின் வரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிருபையின் வரங்கள்ல ஒரு சிலதை மாத்திரம் தான் நம்ம வாசிக்க போகிறோம்.
இப்ப வாசிக்க கிருபை வரங்கள்ல ஒரு ஒரு வரம் என்னது? ஊழியம் செய்கிறது, போதிக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிக்க, 8ஆம் வசனம். புத்தி சொல்லுகிறது, தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன், வச்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்கிறவன். ஊழியம்னா ஊழியக்காரன் மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியம் செய்யணும். ஒவ்வொரு விசுவாசியும் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். மற்றவங்களுக்காக நீங்க கர்த்தருடைய சமூகத்துல மன்றாடணும். அதே போல நம்ம பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்கெல்லாம் வர்றாங்க, அவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவங்க புத்தி சொல்லணும். அதுக்கு முன்னால வசனத்தை வாசிக்கிறான். முதல் வசனத்தை 7ஆம் வசனத்தை கொடுப்பான். 7ஆம் வசனம் என்ன இருக்கு? போதிக்கிறவன் போதிக்கிறது. மற்றவர்களுக்கு நம்ம போதிக்கணும், இயேசுடைய அன்பை போதிக்கணும், இயேசு கைவிட மாட்டான்னு சொல்லணும், இயேசு அறியாதவங்களுக்கு பேசணும். இப்படி நம்ம இதுல நம்ம தொடர்ந்து பயிற்சி பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜெபத்துல அதே போல நம்ம பயிற்சி பெறணும். ஜெபத்துல முதல்ல எடுத்த உடனே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்க முடியாது. முதல்ல ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்க, 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்க. அடுத்த அந்த ஜெப நேரம் அரை மணி நேரமா கூடும், அப்புறம் 40 நிமிஷமா கூடும், அதுக்கப்புறம் அந்த ஜெப நேரம் 1 மணியா கூடும், அதுக்கப்புறம் 1.25 மணி நேரமா கூடும், அதுக்கப்புறம் ஜெப நேரம் மகிமையான நேரமாக உங்களுக்கு மாறி போகும். நீங்க ஜெபத்துல உங்களை பயிற்றுவிக்கணும். ஜெபத்துல நாளுக்கு நாள் நீங்கள் பயிற்சி பெறணும். ஆமென். பாருங்க, ஒரு சண்டைக்கு போறவன் தினசரி அந்த பயிற்சிகளை எடுக்கிறான். அதே போல ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம ஜெப வாழ்க்கையில பயிற்சி எடுக்கணும். ஜெபிக்க 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 ஜெபிக்கதான் நம்முடைய ஜெப வாழ்க்கை பலன் அடையும். அதே போல தேவனுடைய வார்த்தைகளிலையும் நம்ம பயிற்சிக்கப்படணும். தேவனுடைய வார்த்தைய நம்ம முதல்ல படித்தது போல இல்ல, தேவனுடைய வார்த்தையினுடைய ஆழங்களுக்குள்ள நம்ம கடந்து போகணும். நேரம் எடுத்து உபவாசத்தோடு கூட ஏதாவது ஒரு தூக்கத்தை விட்டாவது தேவனுடைய வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தைகளுடைய ஆழத்திற்குள்ள கர்த்தாவே எனக்கு சொல்லித்தாங்க, முதல்ல சொன்னோம்ல, கர்த்தாவே வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்தருளும் என்று சொன்னபடியா நம்ம ஜெபம் பண்ணி வார்த்தைகளுடைய அதிசயங்களை காணும்படியா இன்னும் இன்னும் இன்னுமா வார்த்தைகளில நம்ம பயிற்றுவிக்கப்படணும். அதே போல நேரம் வந்ததும் நான் பாட்டு பாட போறேன்னு மயக்க தூக்க கூடாது. வீட்டுல திரும்ப 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 பாடி 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 பழகணும். நல்லா இருக்கிற எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லையா, உங்க வீட்டுல மேஜர் இருக்கு, இல்ல உங்க வீட்டுல ஒரு பீரோல் இருக்கு, சகோதரிகள் திட்டினா கூட கவலைப்படாது, நல்லா டங்கு 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 டங்குன்னு நல்லா தாளம் போட்டு நல்லா பாடு. அதே நல்லா பாட்டு பாடுங்க, தாளத்தோடு கூட பாடி பழகு. நான் முதல் ஊழியக்காரன் இருக்கும்போது அந்த சபையில ஒரு 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 பேண்டு மட்டும் இருக்கும், பேண்டு தான் இருக்கும். பேண்ட் அடிக்கும் போது பேண்டை ஓங்கி 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 அடிச்சு பாடிட்டு இருக்க. கடைசியில சென்னைக்கு வந்த உடனே இங்க நம்ம ஸ்டைல் ஊழியர் ஸ்டைல் எல்லாம் கொஞ்சம் மாறி போச்சு, கை கட்டு ஊழியர் செய்யறதா போச்சு சில சமயங்கள்ல. அப்படிப்பட்ட சமயங்கள்ல இந்த பேண்ட் அடிச்சு பாட்டு பாடுறது மாதிரியே இங்க பாடுனா கூட இருந்த 2 ஊழியர்களை என்னையா பாட்டு பாடுற நீ அப்படின்னு நீங்க திட்டி விட்டாரு. என்னையா, நான் கிராமத்து ஊழியக்காரையா, அப்படிதான் நான் பாடுறேன், நான் பாடும்போது பிரசனம் இருக்கா, அது போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அந்த 2 பேரும் என் கூட உட்காந்து கிட்டாரை எடுத்து இதுதான் சி மேஜரு, இந்த பாட்டு நீங்க இந்த சி மேஜர்ல இப்படி பாடணும். சி மேஜர் பாட்டு, அன்பலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. நிறைய தடவை அவங்க சி மேஜர் ஸ்கேல எடுத்தாங்கன்னா ஸ்கேல மிஸ் பண்ணிடுவேன், ஆனா பொறுமையா எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த 2 ஊழியக்காரங்களும் நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதுல ஒரு ஊழியக்காரங்க கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்கிறேன். ஏன்னா இந்த 2 ஊழியக்காரங்களை கிட்டாரை வச்சுட்டு கீபோர்டு வச்சுட்டு எனக்கு ஸ்கேல படிச்சு சொல்லி கொடுத்தாங்க. வீட்டுல பாட எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. கடைசியா தேவனை ஆராதிக்கும்படியாக அநேக ஜனங்களை, 100கணக்கான ஜனங்களை
ஆராதிக்கும் போதே தேவ பிரசன்னம் அலையலையா அவர்களை மூடி விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக, பிசாசுகள் அலறி அவர்களிருந்து வெளியே ஓடும்படியாக அந்த அளவுக்கு கர்த்தர் என்னை பயிற்றுவித்தார். ஆராதனையில் அதே போலதான் நம்ம பயிற்றுவிக்கப்படணும். ஆமென். அறையில ஆடிதான் அம்பலத்துல ஆடணும். எடுத்ததுன்னா அம்பலத்துல ஆடுறேன்னு சொல்லி நம்ம செய்யக்கூடாது. அதே போல பிரசங்கமும் அப்படித்தான். ஆமென். குறிப்புகளை எடுத்து வைக்கணும். ஆமென். எடுத்து அதுல நம்ம பயிற்றுவிக்கப்படணும். இப்படியா நம்ம இன்னும் மேல மேல வளரணும். இன்னும் கர்த்தர் உங்களை இந்த வருஷத்துல மேல 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 நீங்க பயிற்றுவிக்கப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு 2 ஊழியக்காரங்களை கொடுத்து என்னை பாட வைத்ததை போல கர்த்தர் உங்களுக்கு ஆட்களை வைத்து உங்களை ட்ரெயினப் பண்ண வைப்பார். கர்த்தரே கூட சொல்லி தருவார், உங்களை பாட வைப்பார். ஆமென். உங்களுக்கு வல்லமையா வருகிற நாட்களில ஆராதனையிலையும் பாடல்களிலையும் பிரசங்கத்திலையும் வார்த்தைகளிலையும் ஜபத்திலையும் இந்த வருகிற வருஷத்துல கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அந்த கழுகு குறித்து கடைசி இது போடுங்கப்பா. கழுகு என்ன செய்யுமா பாருங்க, வயசாயிருச்சுன்னு அப்படியே இருக்காது. ஏற்கனவே சொல்லி போய் வயசாகி போயிடுச்சு, கழுகு எனக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லி அப்படியே இருக்காது. நம்முடைய இளமையை புதுப்பித்துக்கணும். அதுக்கு முன்னால அது என்ன செய்யும், ஏதாவது ஒரு கண்மலையில போய் அது உட்கார்ந்து ஒரு பாறை இடத்துல உட்கார்ந்து நம்முடைய அழகு வயசாக அந்த அழகு அப்படியே உள்ள நோக்கி வளைஞ்சிடும். அதனால இறைய அதால பிடிக்க முடியாது, கஷ்டப்படும். அதே போல காலில் இருக்கக்கூடிய நகங்கள் கூட ரொம்ப பெருசா வளர்ந்து அது உயரம் பறக்கும் போது கால் நகங்கள் எல்லாம் அதை இடிக்க ஆரம்பிச்சிருக்கான், இடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்ப அதே போல பழைய இறக்கைகள் எல்லாம் அதுக்கு ரொம்ப வெயிட் ஆகி உயரம் பறக்க கஷ்டப்படும். இதனால அது என்ன செய்யும், அந்த கழுகு தனியா போய் ஒரு பாறை கிட்ட உட்கார்ந்து அந்த பாறையில மோதி 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 தன்னுடைய அழகை உடைச்சிடும். அதே போல தனியா உட்காந்து பாத்தீங்களா, இந்த பக்கத்துல இருக்கிற கழுகை பாருங்க, அந்த கழுகு என்ன செய்யுது, தன்னுடைய ரெக்கையை பிச்சு 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 போட்டு பறிச்சு பறிச்சு போட்டு கால இருக்கக்கூடிய நகத்தை கூட எடுத்து போட்டு அமைதியா காத்து இருக்கும் போது அதனுடைய அழகு திரும்ப வளர ஆரம்பிக்கும். இறக்கைகள் சட்டைகள் திரும்ப முளைக்க ஆரம்பிக்கும். காலில நகைகள் புதிய நகைகள் வர ஆரம்பிக்கும். இப்ப ஓட்டுப்பா திரும்ப அது சட்டைகள் அடித்து ஆமே இளமையால் பறக்க ஆரம்பிக்கும். ஆமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, புதுபல நடை. ஆமே புதிய சிறகுகள், புதிய அழகுகள். ஆஹா, சிறகுகளை அணிந்து பாருங்க. ஆமே வார்த்தை சொல்லுது. சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 5 வசனம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம். ஆமே நன்மையினால் உன் வாயை திருப்தியாகுகிற கழுகுக்கு சமானமாம் உன் வயது திரும்ப வயது போல. ஆமே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமே சோர்ந்து போயிடக்கூடாது. நான் வயசாயிருச்சு ஒரு நாள் அந்த தரிசனத்தை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கிற கனவுலாம் ஒரு விசேஷமா இருக்கு. இதெல்லாம் அதை கேட்டீங்கன்னா என் மனசுலாம் கூட மதிக்க மாட்டேங்குது. நான் அப்படிப்பட்ட கனவுகள் எல்லாம் இங்க படுத்து கூட அப்படிப்பட்ட கனவை கண்டுட்டு இருக்கிறேன். மனைவிட்ட மட்டும்தான் அந்த கனவை சொல்லுது. அதே போலதான் ஒரு நாள், ஆண்டவரே எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, இதுமே நான் என்ன உங்களுக்கு ஊழியம் செய்ய போறேன். ஓடி அந்த ஓடுனேன், இங்க ஓடுனேன், எப்படி ஓடுனேன், என்ன ஓடுனேன் எனக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பரலோகத்துக்கு வரும்போது நான் எப்படி ஓடுனேன், நல்லா இருந்துச்சேன்னா, பிரியமா நடந்தேன் என்பதை நீங்க வெளிப்படுத்துவீங்க. போதாண்டவரை பற்றி பிள்ளைங்களாம் எழுதுறாங்க, பிள்ளைங்க எழுதி ஊழியம் செய்யலாம் என்று அடுத்து சொல்லி இரவுல நான் ரொம்ப படித்து வழக்கமா ஒரு 3 நான் எழுந்திருந்து பாத்ரூம் போயிட்டு சில சமயங்களை நான் ஜெபிப்பேன். அப்படி ஜெபிக்க அன்றைக்கு நான் பாத்ரூம் போயிட்டு ஜெபிக்கிறேன்னு நான் விரும்பினேன். நான் ரொம்ப தூக்கமா இருந்தது. கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு அப்புறம் எழுந்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கம் போனா தூக்கமும் வரணும், கஷ்டமான மாறி தூக்கத்துல இருக்கு. அப்ப ஐயா டிஜிஎஸ் நகர வந்த
மாயிஸ்டர் அவர் சொன்னாரு, மாயிஸ்டர் என் மகனே நீ எழுப்பு, திஸ் இஸ் யுவர் டைம், ரைஸ் அப், திஸ் இஸ் யுவர் டைம். உற்சாகப்படுத்துங்க. நமக்கு வயசாயிடுச்சுன்னு சோர்ந்து போகாதீங்க. இத்தனை நாளுக்கு நான் மீண்டெடுத்துட்டேன்னு நீங்க சோர்ந்து போகாதீங்க. இத்தனை நாள் நான் இயேசு அறியாம வாழ்ந்துட்டேனே என்று நீங்க மனம் கலங்காதீங்க. நீங்க கர்த்தருக்காக எழுப்புங்க. கழுகுக்கு சமானமா உன் வயதை திரும்ப வாழ வயது போல கர்த்தர் மாற்றுகிறார். நன்மையினால கர்த்தர் உன் வாயை திருப்தியாக்குகிறார். 103ஆம் சங்கீதத்தில் நாம் இப்படியா வாசிக்கிறோம். கர்த்தர் என்ன செய்கிறாரா? வேலை இறங்க செய்து திருவினால இறக்கத்தினால் முடிசூட்டுகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். பரலோகத்துல கல்வியை பற்றி சொல்லும் பொழுது பரலோகத்துல ஜீவன்கள் இருக்கிறதா, அதுல கேராபீன்கள் இருக்கிறது. கேராபீன்கள் தான் தேவனுடைய சிம்மாசனத்தை தாங்கி கொண்டிருக்கிறதா. தேவனுடைய சிம்மாசனம் அந்த அதுக்கு மேலதான் இருக்கு. அந்த கேராபீன்களுக்கு 4 முகங்கள் இருப்பதாக வேதத்துல சொல்லுது. பாத்தீங்களா? இந்த படம் வந்துச்சு பாருங்க. அதுல ஒரு முகம் கழுகு முகம். ஆமென். கழுகு முகம் புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்துற விசேஷத்துல 4 ஜீவன்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஜீவன் கழுகு முகம், ஒரு ஜீவன் மனித முகம், ஒரு ஜீவன் எருது முகம், ஒரு ஜீவன் சிங்க முகம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அதே எல்லாமே இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்பல. ஒரு கழுகு முகம் என்பது என்ன தெரியுமா? தெய்வீகத்தை குறிக்கிறது. ஆமென். கழுகு எப்படி உயர 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 பறக்குதோ அதே போல தேவனுக்குரிய காரியங்கள்ல ஆவிக்குரிய காரியங்கள்ல அவரோடு கூட இணைந்திருக்கிறதுல உயர 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 பறக்க வைக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. ஆண்களுக்கு மேலாக எழுப்ப வைக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆமென். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். அடுத்த படத்தை போடுமா? அடுத்த படத்தை போடு. இங்க பாருங்க, இதுதான் கடைசி கால எழுப்புதல். இதை நான் கட்டாயம் சொல்லித்தான் ஆகணும். ஏன் சொல்லி ஆகணும் அப்படின்னா, நம்முடைய சபை என்ன சபை? கடைசி கால எழுப்புதல் சபை வீடு. கடைசி கால எழுப்புதல்ல 2 முக்கியமான காரியங்கள் உண்டு. ஒண்ணு அப்போஸ்தல அபிஷேகம், ஒண்ணு தீர்க்கதரிசன அபிஷேகம். அப்போஸ்தல அபிஷேகம் சிங்கத்தை குறிக்கிறது என்றால், தீர்க்கதரிசன அபிஷேகம் கழுகை குறிக்கிறது. கர்த்தர் இந்த வருஷத்துல நம்ம சபையில அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். ஆமென். நீதான் தீர்க்கதரிசி. யாரோடு நினைச்சிருக்காரு ஒன்னா கர்த்தர் தீர்க்கதரிசியா எழுப்புறார். தீர்க்கதரிசன அபிஷேகத்தினால கர்த்தருடைய அளவில்லாமல் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தீர்க்கதரிசியா நீ எழுப்புமா? ஒரு தீர்க்கதரிசியா நீ எழுப்புமா? கர்த்தருக்காக இந்த நாட்களில் நீ எழுப்புமா? நீ போகும்போது உன்னை குறித்து மற்றவர்கள் உன்னை குறித்து சாட்சி சொல்லுவாங்க, இவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒருத்தர் மகள் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். கர்த்தர் இவர்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை பார்க்கும்படியா விசேஷித்த தீர்க்கதரிசன அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மீது வைப்பாராக. ஆமென். பாடுவோமா? கர்த்தருக்கு காத்திருந்து எல்லாரும்